அதே மாதிரி அவங்களுக்கு தேவையானது வீட்டுக்கு வீடு கொண்டு உங்க கட்சி பிரமுகர்களை வச்சு கொடுக்க வேண்டியதானே. அதுக்கு மட்டும் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காத்திருக்கணும், ரேஷன் கடையில காத்திருக்கணும், பள்ளிக்கூடங்கள்ல காத்திருக்கணும், மருத்துவமனையில காத்திருக்கணும். நீ எங்க இருக்கிறாங்க வந்து நாங்க பிச்சைக்கார மாதிரி ரோட்ல நிக்கணுமா? இதைத்தான் கேட்கிறோம். ஓட்டு வாங்க வரும்போது எங்கள் வீட்டுக்கு பிச்சை கேட்டு வந்தீர்களே, ஓட்டு பிச்சைக்காரர்கள். எங்களுக்கு தேவையானதை நீங்கள் தேடி வந்து கொடுக்க வேண்டும் அல்லவா? அரசாங்க அதிகாரிகள் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியாதா? ஓட்டு வாங்கி கார்ல ஏறி வெள்ளை வேட்டி கட்டிட்டா கடவுள் நினைப்பா? ஒட்டுமொத்த அகங்காரத்தையும் ஊழலையும் அளிக்கின்ற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆணவம், உங்களுடைய பணம், உங்களுடைய பணம் எதுவும் இங்கே வெல்லப்போவதில்லை. காரணம், நீதிக்காக போராடுகிற ஒரு நேர்மை மிக்க விடுதலை உணர்ந்து கொண்டிருக்கிறார். சம்பாதிக்குவதற்காக அரசியலுக்குள் வந்தவர்களுக்கு மத்தியில் சம்பாதித்து விட்டு அரசியலுக்குள் வந்திருக்கிறார் நம்பவர் அவர்கள். சினிமாவில் அவருக்கு கிடைக்காத சம்பளத்தை அரசாங்கம் கொடுத்து விடுமா? அரசியல் கொடுத்து விடுமா? அவர் அடையாத புகழை இந்த அரசியல் கொடுத்து விடுமா? அவருக்கான சந்தோஷத்தை இந்த அரசியல் கொடுத்து விடுமா? எல்லாத்தையும் கடந்த பிறகு மீதி காலத்தில் மக்களுக்காக ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்று ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். நேர்கொண்ட பார்வையிடும் நிமிர்ந்த நன்மையோடு வந்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் மடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயமில்லை. யாரை வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் எதிர்கொள்வதற்கு எங்கள் படை தயாராக இருக்கிறார். என்ன மிஞ்சி போட 10 கேஸ் போடுவியா? பொய் கேஸ் போடு. இப்பயே தமிழகத்துல எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் மக்கள் நீதி மையத்து மேல ஒரு 10 கேஸ போட்டு உள்ள தள்ளுங்களேங்கிறாங்களாம். பாவம் அதிகாரிகள் என்ன காரணம் சொல்லி தள்ளுறதுன்னு தெரியல. எந்த தப்புமே செய்யலையே. ஆட்களை ஒதுங்க வைக்கிறது கூட எங்களுடைய வேலைகளை உங்க கட்சிக்காரங்களே செஞ்சிடறாங்க சார். ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த இடத்தை கூட தூய்மை செய்து விட்டு போகிறார்கள் சார். வருகிற பெண்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்தார்கள்.